இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 5ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் திருநாள். அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி. அதுலேயுமே தசமி திதி. எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, காலை எந்திரிச்சோன்னே சாதம் எல்லார் வீட்லேயும் பண்ணுறது ஒரு வழக்கம். நிறைய பேர் ஸ்கூலுக்கு போவாங்க, நிறைய பேர் காலேஜ் போவாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது வெள்ளை சாதம் பண்ணுவோம். அதில் ஒரே ஒரு துளி நெய் ஊற்றி காக்காவுக்கு வச்சுட்டா போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், அதாவது கிரகங்களில் ஒரு சில யோகங்கள் நமக்கு வெற்றியை தரக்கூடிய யோகமாக இருக்கப்படுது. சனியின் முழு பார்வை சந்திரனின் மேல் இருக்கக்கூடிய அற்புதமான யோகம். இப்படி இருந்ததுனாவே பொதுவாகவே எந்த விஷயத்துலையுமே ஈஸியாக ஃபேமஸ் ஆகலாம். ஒரு காரியத்தை எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய தான தர்மங்கள் என்ன பண்ணணும்னா உணவு தானம், அன்னதானம் பண்ணலாம். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு கேட்டால், கும்பராசி அல்லது கும்ப லக்னம், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட செலவு ஜாஸ்தியாகும், சின்ன குழப்பங்கள் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே நடக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். என்ன பண்ணலாம்? காலை எந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு லெஸ்ஸி மாதிரி பண்ணி, லெஸ்ஸின்னா தயிரில் கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும், மனசு அலப்பாயாது. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லுவது அதுதான். எக்ஸாம்லாம் வரும்பொழுது ஒரே பதட்டமாக இருந்ததுன்னா தயிர் சாதம் சாப்பிட்டு போ, சரியாக போய்டும்பாங்க. என்னடா பெரிய லாஜிக் இதுன்னு அப்புறம் தான் புரியுது. தயிர் சாதம் மனசை கூல் பண்ணும், மனசை அலப்பாய வைக்காது, மென்டல் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிரும், மனசை சாந்திப்படுத்தும். நான் அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு. இதனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உணவு தொழிலில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் தொழிலில் இருக்கிறவங்க, கைத்தறி நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, பாக்கிகள் எல்லாமே நிவர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள். கொடுக்கல் வாங்கல்ல லோன் வேணும்னு கேட்டால் கூட உடனடியாக கிடைக்கும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமேசிங் சான்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் கொண்டு போய் நீங்கள் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எஸ் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த வரன் அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அமையும். இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சார்ந்து நடக்கும். மனசு பேசிக்கலாக அலப்பாயும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நீங்கள் யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா உடனே ஓகேன்றுவாங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்கள் கையில் தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. சுவிட்ச் பாக்ஸு ஆன் ஆஃப் சுவிட்சே உங்ககிட்ட தான் இருக்குது. ரிஷபத்துக்கு இன்றைய நாள் கோல்டன் சான்ஸு ஒன்று அமைய போகிறது. அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு நானே எதிர்பார்க்கல சார் இது எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்கப்படும். நிறைய பேருக்கு பெரிய உதவிகள்லாம் தேடி வரும். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாறக்கூடிய பிராப்தம், நல்ல வீடு அமையக்கூடிய பிராப்தம். அம்மாவோட இருந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுவது. சொந்த பந்தங்கள் ஏகப்பட்ட பேர் வீட்டுக்கு வருவது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் நல்ல விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக ஆலோசிக்கக்கூடிய நாள். மிதுனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சுய ஒழுக்கத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாள். ஒரு நாள் சார் ஜாலியாக இருக்கும் சார், தயவு செய்து வேணாம். அதனால் தயவுசெய்து மனசு அலைப்பாய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலாச்சாரம், நம்ம தர்மத்தின் பிரகாரம் சத்சங்கங்கள் பார்க்கலாம், தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம். ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. தட் இஸ் த சென்டர், மையம்னு சொல்லலாம். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் ஃபேமிலியை விட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் போகிறது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு ஃபேமிலி, மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஒய்ஃப், அதுக்கப்புறம் குழந்தைகள். இதுதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கரு நீல நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும். யாரெல்லாம் யூடியூப்ல இருக்கீங்களோ, சின்ன சின்ன மீடியாவில் இருக்கீங்களோ, ஓடிடி தளங்களில் பணிபுரியுறீங்களோ, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்களோ, ஸ்க்ரீன் பிரிண்டிங், மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எதில் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான சான்ஸ் வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களை பற்றி தான் பேச்சுங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. டாப் மோஸ்ட்டாக இருக்கு இன்றைய நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போனால் போகிறோம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு பிடித்த மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது. பணம் நல்லா வரும், நல்ல செலவுகளும் செய்வீங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஹோட்டலுக்கு போவீங்க, போய் ஜம்முன்னு ஒரு காட்டன் சூப்பரான புடவை வாங்குவீங்க, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க, நிறைய இஷ்டமான விஷயங்களை செய்வீங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய பேச்சை நம்ம கேட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய வியாபாரத்தில் நுணுக்கங்கள் கற்றுப்பீங்க, வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய அற்புதமான நாள். ஹயக்ரீவர் வழிபாடு அடுத்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் ஹயக்ரீவரை பிடிச்சிக்கங்க, சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் கோமேதக நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாரா ஸ்டார்ன்னு கேட்டால் நீங்கள் தான். கன்னி ராசியில் பிறந்த நபர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் வேற லெவலில் இருக்கும், அமேசிங்காக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி, குடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய ஏற்றம், நினைச்ச காரியங்கள் கைகூடுவது, நமக்கே தெரியாமல் நம்மளை அப்படியே லைட்டு போட்டு டார்ச் லைட் போட்டு தனியாக தேடுவாங்க உங்களை. அந்த அளவுக்கு கிட்ட அந்த வலிமை இருக்கு அப்படிங்கன்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால் கண்டிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தான். அமேசிங்காக இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணம் உண்டு. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளியே போவீங்க. அதே மாதிரி நம்ம வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் பாக்கெட்டு காலியாகும், பணம் பத்தாது. எல்லாமே நல்ல விஷயத்துக்காக செய்யக்கூடிய, நட்புக்காக செய்யக்கூடிய, உங்களுடைய காதலன் அல்லது காதலிக்காக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் தீர்த்த யாத்திரைகளுக்கும் செய்யக்கூடிய, புக் பண்ணுவீங்க, டிக்கெட்லாம் போடுவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தொழில் நிமித்தமாகவும் ஒரு சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும், அதுவும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா மிகப்பெரிய ஆதாயங்கள் காணக்கூடிய நாள். திடீரென்று வரக்கூடிய பெரிய பண வரவு யார் மூலியமா வரும்னா ஒரு மூத்த பெண்ணின் மூலியமா வரும். அமேசிங்கா இருக்கும். இந்த நாள் நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ரெடியா இருக்கீங்க காணக்கூடிய வாய்ப்புகள் அது இன்றைய நாள் நடக்கும். விருச்சிகத்துக்கெல்லாம் கோல்டன் டைம் இன்றைய நாள். ரொம்ப பக்குவமா இருப்பீங்க எல்லாத்துலயுமே. நானே எதிர்பார்க்கல சார், அவன் வந்து கூப்பிட்டான் போனேன்னு எனக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றி, லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் அலைச்சல் இருக்கும், நிறைய சுத்தல் இருக்கும். ஆனால் இந்த நாள் அதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. வேலை நிறைய பேருக்கு மாறும். டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க, உணவு வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, பிரயாணங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த வியாபாரம் செய்தாலும் சரி இன்றைய நாள் பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அமேசிங்காக இருக்குது. மிகவும் யோகமான நாளாக இன்றைய நாள் தொழில் வியாபாரம் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் எதிர்பார்க்கல சார், தெய்வமே நேரில் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். யாருன்னே தெரியாது சார், அவங்க யாருன்னே தெரியாது. காலைல 7 மணிக்கு வந்தாங்க, நின்னாங்க, பேசினாங்க, இது சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள காணவே இல்லை சார்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு தெய்வ சக்தியை உணரக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் கண்டிப்பாக மகரத்துக்கு இருக்கிறது. அது சாக்ஷாத் தாயாராக இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இது நடக்கும், 100% நடக்கும். அதனால் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஒரு சில பேருக்கு தான் அந்த சான்ஸு. உணரக்கூடிய ஸ்தானம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுடைய ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது தெய்வத்துக்கு நிகரான மனிதர்களை உணரக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ஃபுட் இன்ஃபெக்ஷன், வாட்டர் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வரலாம். சம்டைம்ஸ் நம்ம அளவுக்கு மீறி ஒரு சில விஷயங்கள் அருந்துவதினால் வரக்கூடிய பாதிப்புகள். அதனால் எதுவாக இருந்தாலும் லிமிட்டில் இருக்கிறது நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 5 பேருக்கு மோர் தானம் பண்ணுங்க. வராத பணம், கொடுக்காத பணம் எது இருந்தாலும் இந்த நாள் கேட்டால் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம். வியாபாரத்தில் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு, டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறவங்களுக்கு, வண்டி வாகனங்கள் ஓட்டுநர்களுக்கு, டெலிவரி செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. யாரெல்லாம் நூல் வியாபாரம் பண்ணுறீங்களோ மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கு இந்த நாள். இன்ஃபேக்ட் நீங்கள் எடுக்கிற முடிவோட மற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும். அலாட் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யாருக்கெல்லாம் யோகம்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு நாள் பொதுவாகவே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கு. அது யாருக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயம் நடக்க போகிறதுங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் தான் நீங்கள் தெரிந்து வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.